வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ண போகிறோம். சமையல் பண்ணதுக்கு இப்போ வந்து அடுப்புக்கு கல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பனங்காட்டுக்கு இடம்லாம் பார்த்தாச்சு, பொருள்லாம் நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு அடுப்பு செட் பண்ணுவோம். வாங்க போவோம் சமையலுக்கு. யாரும் அடுப்பு பண்ணிட்டு இங்கே பாருங்க மக்களே, இதையும் காட்டுங்க. இங்கே பாருங்க, இவங்க கூட சேர்ந்ததுக்கு என்ன பாருங்க மக்களே. சும்மா இல்ல, நான் 50 ரூபா பேசி எடுத்து 2 ரூபாய்க்கு. சரி, நீ இப்போ எப்படி உங்க வீடு ஒருத்தவங்க 50 ரூபாய்க்கு தரேன். ஒரு கிலோ கறி எடுத்துக்கோ. மாடு மேய மாட்டுக்காய். பண்ண போறோம்னா சமையல் பண்ணதுக்கு பனங்காட்டுக்கு வந்திருக்கோம். எல்லா பொருளும் ரெடி. முட்டை பிரியாணி பண்ண போறோம். முட்டை பிரியாணி தானடா? ஏதோ ஒன்று பண்ண போறோம். கடைசி வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். பண்ணி முடிச்ச போது பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்டேனியல். ஜான்டேனியல் தான் நம்மளோட ஸ்பான்சரு. ஃபுல் ஸ்பான்சர். அவ்வளோதான். 250 ரூபா நமக்காண்டி செலவு பண்ணி எல்லாம் இறக்கியிருக்காங்க. 350 ரூபாயா எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்க. எங்கே வைக்கணும் கல்ல? இங்கே வச்சிருமா? மக்களே இங்க பாருங்க மக்களே, எப்படி போதுங்களா? இது குழியா? இது குழியா? தொண்டு வேகமா பத்தல தோண்ட. எப்படி பார்ப்போம். ஏனையே சுக்கம் இல்ல. உடைக்கிறியா? இதில் வச்சிரு. பச்சையில் வச்சிரு. ஒன்றும் அடுப்பு ரெடி ஆகிட்டு, விரவும் ரெடி ஆகிட்டு, சமையல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி செஃப்பே நான் தான் கையை கழுவணும். பாத்திரத்துக்கு இந்த பாத்திரத்தை தண்ணி வச்சா பாத்திரத்தை லைட்டாக அலசிக்குவோம். பாத்திரத்தை கொண்டாங்க. கொண்டா என்ன நாடு கை கழுவிடுவோங்களா? அதனால வேண்டாம்னே. இன்னும் நிறைய வேலை கிடக்கு. சரி, நம்ம இப்போ கை கழுவணும். நீங்கள் அப்படிதான் இதை வெட்ட சொல்லுவாங்க. இல்லை வெட்டிட்டு வந்தாச்சு. வேண்டாம், வெட்டதுக்கு ஒன்றும் இல்லை. வேண்டாம், முதல்ல நம்ம நினைச்சோம் தண்ணி தான் ஊற்றணுமா? தண்ணி சூடு பண்ணணும். அடுப்பு பார்த்தீங்களா? அடுப்பு தைக்கணும். அரிசி கழுவலையா? அரிசி கழுவி எடுத்துக்கலாம். கழுவணும். அரிசி எங்க முதல்ல? அரிசி இது என்ன கொஞ்சம் தான் இருக்கு. சோறு வந்த நிறைய இருக்கும். இல்லைன்னா சரி, ரகு வீட்டில் போய் சாப்பிடுவோம். இவன் வீட்டில் போய் சாப்பிடுவோம். தூக்கி நமக்கு உதவி பண்ணலாம். வேண்டான்ட்டீங்க. கை கழுவுன்ட்டீங்களா? நீ கை கழுவுன்ட்டீங்க. நீ இதை பண்ண வேண்டாம், அதை தான் தூக்கணும். எத்தனை தடவை கழுவணும் அரிசி? நமக்கு ஒரு கழுவு போதும். தண்ணி வேணுமா குடிக்கிறது? தண்ணி அது அவன் மாடி குடிப்பாம்பா. சாப்பிட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. ரகு சட்னி செய்யுமா? ரைட்டு. இந்த கலர் வெள்ளையா போகணுமா? வெள்ளை போகிற வரைக்கும் கழுவணும். ஏன் சொன்னா? நான் தான் சொல்கிறேன். இந்த வெள்ளை கலர் போகிற வரைக்கும் கழுவ போகிறோம். அப்போ நீ ஃபுல்லாக கழுவ வேண்டியதான். தண்ணி முடிஞ்சு அது மறுபடியும் சிவமே பிடிச்சிட்டு வருவான். நல்லா ஊற்று கொஞ்சம் ஊற்று. ஏய் பாகுபலி. இது உடைக்க எப்படியும் எவ்வளோ நேரம் ஆகும் யாருக்கா தெரியுமா? ஒரு 1/2 hour 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷத்துல சோறு பொங்கி முடிக்கும். டக்குன்னு வரலாம். எடு இவங்க போய் சொல்லுதாங்க மக்களே. 1/2 hour ஆகக்கூடாது. ரகு அது அப்படி உடனே நீ அதை கீழே போட்டு எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்கோம். ஸ்பான்சர் பாருங்க. ஸ்பான்சர் வீடியோ கால் பேசிட்டு இருக்காப்புல. கேட்டா நான் ஸ்பான்சர் பண்ணேன், நான் எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு கேட்காரு. என்ன தெரியல.
என்ன பாருங்க ஆள் அட்டாக் பண்ணதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொலை மிரட்டெல்லாம் இருக்கு. அதனால உங்க கூட்டத்துக்கு எவனாலும் இப்படி ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா ஒரு 200 ரூபா ஸ்பான்சர் பண்ணிட்டு அவன் ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. எல்லா வேலையும் நாங்க தான் பண்ணணும். நாங்க நம்ம வந்து தண்ணி வடிக்க போறோம். ஹெல்ப் மீயா உனக்கா நான் உதவி பண்ணணும். உதவி பண்ணணும். தெரியல நான் காத்து வச்சுட்டானே ஏன் தூக்கி வீச போறேன் கங்கல தூக்கி மாத்தி சொல்லலாம். இது என்னது 200 லிட்டரு இலங்கை எத்தனை 200 கிராம் இலங்கை சொன்னது 200 கிராம் டேலண்ட் கல்யாணம் ml அதுக்கு 200 லிட்டர் சொல்லியாச்சு 200 கிராம் சொல்லியாச்சு முடிஞ்சு நமக்கு வந்துட்டு கடுகு போடுதியா அவ்வளவுமே போடணும். என்ன சூடு ஒண்ணே ஒன்று போடல ஃபர்ஸ்ட் பொரியல் பார்க்கணும்டா. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு முதல்ல கடுகு இஞ்சி அடுத்ததா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு அது வசக்கட்டும் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வசக்கியாச்சிப்போம். அது கொஞ்சம் வசக்கட்டும் நல்லா உடச்சி வசக்கட்டு. ரைட்டு அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் எல்லாம் போட்டு ஜாஸ்தி எல்லாத்தையும் போட்டுரு. வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெட்டி வச்சாச்சு. அதனால் வெங்காயத்தை தனியாக இது பண்ணலை மொத்தமாக போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி முட்டைகோசு கேரட்டு வேறெல்லாம் போட்டிருக்கு மிளகா செங்கல் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். துணி வச்சு பிடிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு நல்லா வசக்க வேண்டியது தான். நம்ம பண்ணுற சாப்பாடு எப்படி வரும் தெரியாது. அற்புதமாக வந்துட்டுருக்கு. சாப்பிட்றவங்க தான் பாவம். இன்னும் வந்து மனம் எதுவும் வரல. இன்னும் ஒன்றுமே சேர்க்கலை. இப்போதைக்கு காய்கறி மட்டும் தான் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சது வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து பொடி போட போகிறோம். தேவையான பொடி கடையில் கேட்டிங்கன்னா கறி மசாலா பொடி கிடைக்கும், அப்புறம் மட்டன் மசாலா பொடி கிடைக்கும். கறி மசாலா பொடி எல்லா பொடியும் இதில் வந்து சேர்க்க போகிறோம். வத்தல் பொடி பண்ணுமா? சரி வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணது வந்து என்ன சக்தி, எல்லாமே சக்தி பாக்கெட். நீங்கள் வந்து என்ன கிடைக்கோ ஆச்சா சக்தியோ என்ன கிடைக்கோ அதை போட்டுக்கோங்க. வேறு கொஞ்சம் வத்தல் பொடி கறி மசாலா பொடி வத்தல் பொடி முட்டை 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 பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒரு ஸ்பான்சர் 20 முட்டை வீட்டுக்கு தெரியாம 20 முட்டையை வந்து எடுத்தாச்சு போட போகிறோம். என்னடா செய்யற ஒரு கையை கூட எத்தனை பேர்ட்ட விட முடியும்? ஏன் கையல்ல மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு கொஞ்சம் தான் அடியில் பிடிச்சிடாம கொஞ்சம் கிண்டு சாப்பாடு போடலையா? இருங்க ஃபஸ்ட்டு மாதிரி இதை முடிச்சுக்கிட்டு தான் அதுக்கடுத்து தான் முட்டை நல்லா வேகட்டும். அது கூட முட்டையும் அதுவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். 20 முட்டை போதுமான்னு தெரியல. ஸ்பான்சர் அடுத்த வாரம் சிக்கனுக்கும் பார்சல் பண்ணி தான். ஆமாம் ஸ்பான்சர் அடுத்த வாரமும் ஸ்பான்சர் 20 முட்டைகளையும் ஊற்றியாச்சு. அதான் ஊற்றி கை கழுவிக்கோங்க. 20 முட்டையும் உப்பு இருக்கான்னு பார்க்காம வெறும் முட்டையில் உடலையில வெறும் முட்டையை நக்கலாம்ல.
தெரிக்க விடுதாங்க. போய் நல்லா இந்த மாதிரி இருக்கு. செஃப். இருக்குண்ணே. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு எப்படி இருக்குன்னு பாரு. டேஸ்ட் பாரு. உப்பு போடணும், உப்பு போடலாம். சும்மா கொஞ்ச நாள் லைட்டாக தொட்டு பாரு. எப்படி இருக்கு? உப்பு காணாடி இல்ல ப்ரோ பிடிக்குதோ? அடியில் பிடிக்குதோ? உப்பு காணும். சோறு தட்ட போகிறோம் இப்போ. சுடுதாங்க. ஒரு கரண்டி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹெல்ப் மீ. தள்ளி போல சரியா? சாப்பாடு தட்டியா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? என்னது கலரா? கரண்டி பக்கத்தில் வச்சு கண்டு உடனே வருவேன். கை கிட்ட வச்சா சுடுது. கலரே அருமையா இருக்க. மஞ்சள் பொடி போடலையா? வீடியோ பாடிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட வந்தாச்சு. ரைட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். சரிதான், இன்னைக்கு சாப்பிட்ற சிவம் பாவம். ஏன்னா இதில் வச்சு சூடு பண்ணி லைட்டாக கிண்டி வேண்டியதானே ஃப்ரெண்ட்? ஆமாம், அந்த டீயை கொஞ்சம் அமைச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுப்புலாம் ஏழு கறி கேலன் கிண்டி முடிச்சாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்திருக்கு. சிக்கன் பீஸ் தான் நல்லா இருந்திருக்குமா? மனமும் அருமையாக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தான் டேஸ்ட் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த அப்படி சாப்பிட்டு வர விட்டுருக்கு. என்ன கரெக்டாக இருக்கா? அருமையாக இருக்குது. எல்லாம் சொல்லிட்டாலே அற்புதமாக வந்துட்டு நம்ம தட்டாக்கு பார்த்துக்கிடுவோம். வேறு எதுவுமே கிடையாது. குழம்பு சைடிஷ் எதுவும் கிடையாது. இந்த சோறு மட்டும் தான். முட்டை பொரிச்ச சோறு ரெடி. வாங்க. எடுக்க முடியாது, நம்ம சாப்பிடல இருக்கு. ரைட் அந்த சும்மா இருக்கட்டும். ரெடி, சாப்பிடுவோம். கிடையாது மக்களே உட்காந்தாச்சு, சாப்பிட போகிறோம். சேர்ந்து அனைவரும் சேர்ந்து ஒரு இலையில உட்காந்து சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கு. அற்புதமாக நல்லா இருக்கு. முட்டை பொரிச்ச சோறு நான் சாப்பிட்டு பார்த்து அங்கே சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இங்கே உட்காந்து தனியாக எல்லாத்தையும் அதெல்லாம் செட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்குது. நம்ம ஸ்பான்சர்கிட்ட கேட்டுறோம். ஸ்பான்சர் சார் எப்படி இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்குது. உண்மையாகவே அருமையாக இருக்குது. நீங்களும் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு அற்புதமாக இருக்குது. வாங்க கேமராமேன் சாப்பிடுவோம்.